இரவு 10 மணிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அமித்ஷா. ஏன் அமித்ஷா திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட செய்தியாளர் கேட்கும்போது இந்த அண்ணாமலை என்ன சொன்னாரு, ஏன் வந்தாருன்றத நாளைக்கு சொல்றேன் அப்படின்றாரு. அப்ப இந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய வருகையை மறைமுகமா மிகப்பெரிய ஒரு பில்டப்பை இந்த தமிழ்நாடு பாஜக பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒண்ணுமே இல்லாம புஸ்வானமா மாறி இருக்கு. அமித்ஷா வருகைக்காக பாத்தீங்க அப்படின்னா இதற்காகவே ஐடிசி சோலால ஒரு பெரிய ஹாலை புக் பண்ணி அங்க 7 நாற்காலிகள் போட்டு என்டிஏன்ற பேர்ல பின்னாடி பேனர்லாம் போட்டிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11 மணிக்கு அமித்ஷாவை சந்திக்க போறாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாமே மீடியாவுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனா பாருங்க, அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டணியான பாமக ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு, நம்மளுடைய பையன் இந்த கூட்டணிக்கு போயிடக்கூடாது, அமித்ஷா போய் பார்த்துடக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய சொந்த மகனையே கட்சி தலைவர் பொறுப்புல இருந்து நீக்கிறேன், நானே தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டாரு. இப்போ அந்த கட்சியோட நிலைமை என்ன ஆயிருச்சு அப்படின்னா, ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு சண்டை, 2 பேருக்கு இடையே குடும்ப உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதான் 3 நாட்களாக 2 நாட்களாக சம்பவங்கள் என்பது பாமக நடந்துகிட்டு இருக்கு. சரி, டிடிவி தினகரனாவது வருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா டிடிவி தினகரன் சடனா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிட்டாரு. ஓபிஎஸ்ஸாவது வருவாருன்னு கேட்டா நான் அமித்ஷாவை சந்திப்பனா இல்லையான்றதே கடவுளுக்கு தான் தெரியுண்டாரு. சரி, ஜான் பாண்டியனோ இல்ல கிருஷ்ணசாமியோ வருவாங்கன்னு பார்த்தா அவங்களுமே சென்னையில் இருப்பதாக தெரியவே இல்லை. ஒரே ஒரு நபர் கமலாலய வாசல்லே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் மட்டும்தான் ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ என்டிஏ கூட்டணி நடக்குமா நடக்காதா, எடப்பாடி வருவாரா இல்லையா அப்படின்ற இந்த கேள்விகள் மக்கள் மன்றத்தில் அம்பலமாக உடனே பார்த்தீங்கன்னா அமித்ஷா வேற வழி இல்லாம எப்படியாவது அவங்க வர்ற வரைக்குமா அது வெயிட் பண்ணுவோம் அப்படின்றக்காக தமிழிசை வீட்டுக்கு போறாரு, அதற்கப்புறம் குருமூர்த்தி வீட்டுக்கு போறாரு, அங்க 2 மணி நேரம் ஆலோசனை பண்றாரு. இப்படி அந்த என்டிஏ பிரஸ் மீட்டுக்கு அந்த அவர் போட்ட சேர்ல கூட உட்காராம நேரத்தை கடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். கடைசியில யாருமே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அப்படின்ற அந்த பேனர் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பாஜக கொடி பறக்கக்கூடிய பேனர் மாறுது. திடீர்னு இந்த பாஜக கொடி பறக்கக்கூடிய பேனர் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பிரஸ் மீட்டை சந்திக்க போறார் அப்படின்ற அந்த படம் மட்டும்தான் இருக்கு. அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா 7 நாற்காலிகள் போடப்பட்டிருக்கு அப்படின்ற பில்டப் கொடுத்தாங்கல்ல, 7ல் 1 ஒண்ணா இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பிஜேபி கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் யாருமே அவைலபிள் இல்லை, யாருமே வர விரும்பலை அப்படின்றது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், அமித்ஷாவுடைய வருகை என்பது புஸ்வானமா மாறி இருக்கு. ஏற்கனவே மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டில் பாமன் பாலத்தை திறந்து வைக்கிறேன்னு சொல்லி வந்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் அதை தெளிவாக புறக்கணிச்சு ஒரு மரியாதை இல்லாம மோடி விரட்டப்பட்டார். இன்னைக்கு அமித்ஷா மறுபடியும் 2 நாள் கழிச்சு இன்றைக்கு அவருடைய சொந்த கட்சியாலேயே விரட்டப்பட்டிருக்காரு அப்படின்றதா இன்னைக்கு இந்த அமித்ஷாவுடைய பயணத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ அமித்ஷா மிகப்பெரிய சாணக்கியன், அவர் அவ்வளவுதான், அந்த கட்சி அந்த எல்லாம் உடஞ்சிரும், அந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுலாம் தமிழ்நாட்டில் எடுபடலை. ஏற்கனவே இவங்க ஓபிஎஸ் இதே மாதிரி தானே பண்ணாங்களே, எடுபட்டுச்சா? டிடிவி தினகரனை இதே மாதிரி தான் பண்ணாங்க, எடுபட்டுச்சா? செங்கோட்டையனை இதே மாதிரி தான் பண்ணாங்க, எடுபட்டுச்சா? ரைடு விட்டு பார்த்தாங்க, ஆளுநர் ரவி விட்டு பார்த்தாங்க, ஒண்ணுமே நடக்கலை. எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. அமித்ஷாஜி, இதுதான் தமிழ்நாடு. இதுல மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அமித்ஷாவோ மோடியோ யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் புரோட்டோகால் படி ஆளுநர் ரவி இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல தான் போய் தங்குவாங்க. ஆனா ராஜ்பவன் பக்கம் எட்டி கூட பார்க்கல அமித்ஷா. இதுல இருந்து ஆளுநர் ரவியுடைய இந்த தீர்ப்புனால அமித்ஷாவுக்கு மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அதனாலதான் அமித்ஷா கிண்டிக்கே போகாம தனியார் ஹோட்டல்ல தங்கியிருக்கக்கூடியதான் நம்மளால பார்க்க முடியுது. அப்ப ஏன் இந்த அதிமுக வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணாமலையை மாத்தினா மட்டும்தான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கெடுபடி விதிச்சிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா அதனாலதான் பாத்தீங்கன்னா திடீர்னு பாஜக மாநில தலைவர் தேர்தல் நடக்க போது 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருப்பவர் மட்டும்தான் இந்த தேர்தலை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கான காரணமே பாருங்க, 10 ஆண்டு ரூல்ஸ் போட்ட அண்ணாமலையால மாநில தலைவர் பதவிக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு சமிங்கையை அதிமுகவுக்கு கொடுத்து பார்த்தாங்க. அண்ணாமலையுமே நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போறதில்லை, என்னுடைய பெயர் அதில் இடம்பெற போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்டையுமே வாண்டடா கொடுத்தாரு. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அமித்ஷா அந்த மேடையில் உட்காரும் போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைவர்களும் உட்காரணும், கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் உட்காரணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இவ்வளவு பெரிய பில்டப்பை இவங்க பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே நடக்காம போயிருச்சா? சரி, இந்த தேர்தலையாவது இவங்க ஜனநாயகம் எப்படி நடத்திருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபிக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு துளியும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத எடுத்து உரைச்சிட்டாங்க இந்த பாஜக மாநில தலைவர் தேர்தலை வச்சு. ஏன்னா பாஜக மாநில தலைவர் தேர்தல் இவங்க என்ன சொன்னாங்க,
10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும். 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க முன்மொழியணும். நாளைக்கு வரையும், அதாவது இன்னைக்கு வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. நாளைக்கு தேர்தல் நடக்கும். நாளைக்கு சாயந்தரம் வானகரத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் அறிவிப்பாங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு? நயினார் நாகேந்திரன் ஒரு வேட்பாளர் நமக்கு தெரியும். ஆனா அவர் 10 ஆண்டுகளாக கட்சியில உறுப்பினராக இல்லவே இல்லை. ஆனா அவர் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. சரி விட்டுறலாம், அவருக்கு சிறப்பு சிலை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் சொல்லிட்டார்ல. எச் ராஜா பண்ணிருக்கணும்ல, வானதி சீனிவாசன் பண்ணிருக்கணும்ல, கருப்பு முருகானந்தம் பண்ணிருக்கணும்ல, பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணிருக்கணும்ல, ஏற்கனவே பிரஸ் மீட்ல நான் தலைவர் பதவிக்கு இருக்கேன்னு சொன்ன தமிழிசையாவது பண்ணிருக்கணும்ல. யாருமே பண்ணல. மாறாக இவங்க எல்லாரும் சேர்ந்து நயினார் நாகேந்திரனுக்கு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுவதற்கு கூட நிற்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிய முடியுது அப்படின்னா, பாஜகவுடைய தேசிய தலைமை நயினார் நாகேந்திரன் தான் தலைவராக வரணும் முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க யாரும் வேட்பு மனு கூட தாக்கல் பண்ணக்கூடாது, அவரோட சேர்ந்து நின்று இவர் தான் அண்ண போஸ்ட் அப்படின்றத காட்டணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதுனால தான் இப்படி நிற்பதை பார்க்க முடியுது. அப்ப இது பேர் ஜனநாயகமா? இதற்கு பேர் தேர்தலா? இதுல அண்ணாமலை வெக்கமே இல்லாம பாஜக வாரிசு கட்சி கிடையாது, யார் வேணாலும் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம், தேர்தல் நடக்கும் தொண்டர்கள் தேர்வு பண்ணுவாங்கன்னா பில்டப் கொடுத்தாரு. எங்க நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கலையே. பாஜக என்பது ஒரு பார்ப்பன கட்சி. அது பார்ப்பனர்கள் யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் அங்க வர முடியும். அது தேசிய தலைமையா இருந்தாலும் சரி, மாநில தலைமையா இருந்தாலும் சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நியமன பொறுப்பு தான். அதை தவிர தேர்தல் என்பதெல்லாம் ஜிம்மிக்ஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த பாஜக மாநில தேர்தல் போட்டு காட்டுவதாக இருக்கு. இது என்ன சொல்றாங்க? சிக்கிம்ல நாங்க மாத்துறோங்க ரூல்ஸை, 10 ஆண்டுகள் இருக்க தேவைன்னு சொல்லிட்டு. ஆந்திராவில் மாத்திருக்கோங்க, அது மாதிரி தமிழ்நாட்டில் மாத்திருக்கோன்றாங்க. ஏங்க இப்பதானே மாத்திருக்கத சொல்றீங்க? 2021 எப்படி அண்ணாமலை தலைவராக மாறினாரு? ஏன்னா அவர் கட்சியில சேர்ந்து 2 மாசத்திலேயே அவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்தீங்களே, கொஞ்ச நாள்லயே அவருக்கு தலைவர் பதவி கொடுத்தீங்களே, அவர் 10 ஆண்டுகள் இல்லையே, அப்பயே நீங்க விதியை மாத்திருக்கீங்க தானே. அப்ப இந்த விதி என்பதெல்லாம் அதிமுக கூட்டணியில் வர வேண்டும் என்பதற்காக ஒரு காரண காட்டி தான். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வேட்பு மனு தான் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு தேர்தல், நாளை கழிச்சு ரிசல்ட் வச்சிருந்தத இன்னைக்கே ரிசல்ட் அப்படின்றத தெரியப்படுத்தும் விதமாக ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க அண்ணாமலை நாங்க நீக்கிட்டோம், நயினார் நாகேந்திரங்க தலைவர், அட்லீஸ்ட் ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு வாங்க, ஒரு பிரஸ் மீட்டை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இலவுகாத்த கிளி போல கடைசி வரைக்கும் அமித்ஷா அவர்கள் காத்திருப்பதனாலதான் அவசரமாக இந்த பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறதோ அப்படின்ற கேள்வி எனக்கு எழாம இல்லை. இதுல கொடுமை என்ன தெரியுமா? அண்ணாமலையோட நிலைமை தான். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் தான் கட்சியை வளர்த்தாரு, அவர் இல்லாம பாஜக எப்படி மீண்டும் வேண்டும் அண்ணாமலை அப்படின்லாம் போஸ்டர்ல இருந்து என்னென்னமோ பண்ணாங்கல்ல. இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அண்ணாமலைக்கு போடப்பட்ட உத்தரவு என்ன அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் கூட போய் நில்லு. அதாவது நயினார் நாகேந்திரன் வரும்போது வழி விடுங்கன்னு சொல்லிட்டு மக்களை விலக்கி விடக்கூடிய வேலை அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு கோஷம் போட உத்தரவு போட்டுக்கிறாங்க. அதாவது பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோஷம் போடுவதை பார்க்க முடிச்சு. இதெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலைக்கு மாநில தலைவர்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல. அண்ணாமலை கூட சொன்னார்ல, நான் கண்ணாடி டோர் போட்டிருக்கேன், உள்ள என்ன நடக்குதுன்றதை வெளியே தெரிஞ்சுக்கலான்னு. அந்த டோருக்கு முன்னாடி அண்ணாமலை மாநில தலைவர் அப்படின்ற நேம் கார்டு போர்டு இருக்குங்க. இந்த போர்டை ஸ்கெட்சை எடுத்து அண்ணாமலை பேருக்கு நேரம் கிறுக்கி வச்சிருக்கிறாங்க, அழிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த கட்சியில ஜனநாயகமும் கிடையாது, உழைப்புக்கான மரியாதையும் கிடையாது அப்படின்றத இனியாவது இந்த அண்ணாமலையும் அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் வாரமும் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது பார்ப்பனர்கள் வைக்கக்கூடிய கட்சி. குருமூர்த்தி யாருங்க? அவருக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்கா? இல்ல அவர் நினைக்கிறது ஏதாவது நடக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஆனா குருமூர்த்தி கிட்ட 2 மணி நேரம் போய் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துறாருல. ஏன் நடத்தினாரு? ஏன்னா பிஜேபி என்பது அப்பட்டமாக பார்ப்பனர்களுக்கான கட்சி. ஓபிசிக்கு எது செய்ய மாட்டாங்க, எஸ்சி எஸ்டிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்களுடைய உழைப்பை அவங்க சுரண்டுவாங்க. தங்களுக்கு காரியமானவுடன், தாங்கள் வளர்ந்தவுடன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டேக் ஓவர் பண்ணணுமோ அப்படி டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்படிதான் இந்த 4 ஆண்டுகளாக அண்ணாமலையுடைய உழைப்பை உறிஞ்சி எடுத்தாங்க. அண்ணாமலையை பகைக்காத ஆளே கிடையாது. கால் வைக்கிற இடமெல்லாம் பகைச்சவர் அண்ணாமலை. அப்படி பகைச்ச பின்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேடி ராகவன் நிற்கிறாரு, நிர்மலா சீதாராமன் கூட திருப்பதி நாராயணன் நிற்கிறாரு. அண்ணாமலையால ஓரங்கட்டப்பட்ட அத்தனை பேருமே இன்னைக்கு மேடை ஏறுவதை பார்க்க முடியுது. அப்படின்னா அண்ணாமலை உழைத்த உழைப்பு இருக்குல்ல, பொய் சொல்லியே இருக்கட்டுமே, ஆனா உழைச்சாருல, அந்த உழைப்பு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குல்ல. இதே தான் நயினார் நாகேந்திரனுக்கும் நடக்கும். நயினார் நாகேந்திரனையும் இதே போல உழைப்பை சுரண்டி ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி
வரும்போது நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு பார்ப்பனர்களை உட்கார வச்சு அங்க அவங்க கதையை முடிச்சிருவாங்க. ஆனா பாருங்க, இந்த அண்ணாமலை இந்த பிஜேபியை நம்பி பயிக்காத ஆள் இல்லை, வெளியே தான் பயிக்காத ஆள் இல்லைன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேயும் அதுல நம்ம தான். இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவருக்கு ஒரே ஆளாக தாக்கல் பண்ணிவிட்டார், அவர் தான் அடுத்த மாநில தலைவர் அப்படின்னு ஆன உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட நேம் போர்டு அழிக்கப்பட்டுச்சுல, அண்ணாமலை வந்து கோஷம் போட வச்சுட்டாங்கல்ல. இப்போ அண்ணாமலை ஆடி ஆட்டத்துக்குலாம் நயினார் நாகேந்திரன் எப்படிப்பட்ட பழிவாங்கலை செய்ய போறார் அப்படின்றதுக்கு இதெல்லாம் சமிங்கை. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் எம்பியாக நின்று ஜெயிச்சிடக்கூடாது, ஒன்றிய அமைச்சராயிருவார் அப்படின்றக்காண்டி தான் அவருடைய படம் 4 கோடி ரூபாயை அந்த ட்ரெயினில் வச்சே பிடிச்சாங்க, ஸ்டேஷனில் வச்சே. அதற்கு மெயின் காரணமே அண்ணாமலை தான், அண்ணாமலையை தான் போட்டு கொடுத்தது அப்படின்ற ஒரு பேச்சுலாம் அப்போ நடந்துச்சு. அப்போ அதெல்லாம் யாரு அப்படின்றது அந்த கட்சியினருக்கு தெரியும் தானே. அப்போ அண்ணாமலை எதெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் அண்ணாமலைக்கு ரிப்பீட் ஆக போகுது. அண்ணாமலையோட நிலைமை இன்னைக்கு அதோ கதி அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் இந்த பிஜேபியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அவன் அமித்ஷா அவர்களுக்கு நான் சொல்வது ஒரு விஷயம்தான், நீங்க சாணக்கியன் அது இதுன்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்பை மோடி மாதிரி குஜராத் மாடல் அப்படின்ற பில்டப்பை வட இந்தியாவில் நிகழ்த்திக்கிறலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட நாற்காலியில் கூட உங்களால் உட்கார முடியாது, காலிச்சேர்களை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றதான் இன்னைக்கு தமிழ்நாடு உங்களுக்கு உணர்த்திருக்கக்கூடிய செய்தி. நீங்கள் அண்ணாமலையோ நயினார் நாகேந்திரனோ தமிழிசையோ வானதியோ எத்தனை பேர் கொண்டு வந்தாலுமே பாசிச சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் இடம் கிடையாது. எவ்வளோ பெரிய லீடரை நீங்கள் கூட்டி வந்தாலும் அவர்களுக்கு ஒத்த ஓட்டு கூட கிடைக்காது. நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய கட்சியாக தான் தமிழ்நாடு பாஜக இருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி.